Hi guys, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வில்லேஜ் கூல் குக்கிங் சேனல். நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். கட்டாயம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். முதல்ல கத்திரிக்காய் எடுத்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அவற்றை கழுவி சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக மிளகாய் 4 எடுத்துட்டீங்க. அதை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி அதையும் சட்டியில் இட்டுக்கொள்ளுங்கள். தக்காளி 1 எடுத்துக்கிறேன். அதையும் சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி அதையும் சட்டியில் இட்டுக்கொள்ளுங்கள். கத்திரிக்காய் குழம்பும் இன்னும் சுவை சேர்ப்பதற்காக பருப்பு ஒரு 200 கிராம் எடுத்து அதையும் கழுவி அதில் சேர்த்துடிக்கம் நீங்களே பார்க்கலாம். பிறகு ஒரு வெங்காயம் எடுத்துட்டீங்க, பெரிய வெங்காயம், அதையும் சிறு சிறு துண்டுகளாக சட்டியில் இட்டுக்கொள்ளுங்கள். குழம்பு இன்னும் சுவையாக இருக்கும்னு சொன்னால் அதில் நான் கொஞ்சம் நெத்தலி மீன் அதுக்குள்ளே போடுறதால இன்னும் குழம்பு இன்னும் ருசியாக இருக்கும். நீங்களும் சேர்த்துக்கொள்ளலாம். அதை எல்லாத்தையும் வச்சு நல்லா கலக்கி போதுமான அளவு உப்பையும் சேர்த்து கொள்ளுங்கள். தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து அதை அடுப்பில் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் பருப்பும் நன்றாக வெந்து வருவதை நீங்களே பார்க்கலாம். அடிக்கடி இப்படி கலரி விடுங்க. அப்போ தான் நல்லா அடியில் நன்றாக வெந்து நன்றாக வரும். பின்னர் பால் தேவையான அளவுக்கு கறிக்கு சேர்த்து கொள்ளுங்கள். கறிக்கு போதுமான அளவு பாலை சேர்த்து கொள்ளுங்கள். பின்னர் கட்டிப்பாலை அதில் இறுதியாக சேர்த்து கொள்ளுங்கள். அப்போ அது சுவையானது இன்னும் சுவையாக காணப்படும். உப்பையும் கொஞ்சம் கணக்காக இருக்கான்னு சொல்லி பார்த்து கொள்வது நல்ல. வெங்காயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு இவை 3ஐயும் நன்றாக எண்ணெயில் வதக்கி எடுத்து கறியினுள் சேர்ப்பதனூடாக கறி இன்னும் சுவையாக இருப்பதை அவதானிக்கலாம். வதக்கி வெங்காயத்தினை நன்றாக இவ்வாறான கலர் வரும்பாகி வதக்கிய பின்னர் இவற்றை கறியினுள் சேர்த்து கொள்ளுங்கள். வதக்கிய வெங்காயத்தினை இவ்வாறு சேர்த்ததன் பின்னர் கறியை நன்றாக கலக்கி கொதிக்கும் வரை வைப்பது நல்ல. சுவையான கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே கைஸ், பாய்.